அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. இன்னைக்கு 14/9/2025 இன்றைய தினம் 2 பேர் 100 பேருக்கு அன்னதானம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த 2 பேர் குடும்பமும் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனால பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும்னு வேண்டிக்கிறோம். அபரஜித்தா அவங்க குடும்பத்தின் சார்பாக இன்னைக்கு அன்னதானம் கொடுக்கறாங்க 100 நபர்களுக்கு. அபரஜித்தா அவங்க இன்னைக்கு ஒரு வேலையில புதுசா ஜாயின் பண்றாங்க. அவங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் அண்ணாமலையார் கொடுக்கணும். அந்த வேலையில அவங்க மேலும் மேலும் பதவி உயர்வு பெற்று ஒரு நல்ல ஒரு நிலைக்கு போனோம் அப்படின்னு வேண்டிக்கிறோம். அபரஜித்தா அவங்க சார்பாக அவங்க குடும்பத்தின் சார்பாக இன்னைக்கு ஒரு 100 பேருக்கு அன்னதானம் கொடுக்கறாங்க. அபரஜித்தா மற்றும் அவங்க குடும்பத்தினர் பல்லாண்டு காலம் நீடூடி 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 வாழணும்னு எல்லாம் அல்ல அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பொற்பாதத்துல வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அபரஜித்தா அவங்களுக்கு பிரைட் ஃபியூச்சர், இன்னும் உங்களுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் அண்ணாமலையார் ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. மற்றும் இன்னொரு 105 பேருக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. ஒரு 105 பேருக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. சிந்து அண்ட் ஏகன் பாபு அவங்களுடைய திருமணத்தை முன்னிட்டு, சிந்து அண்ட் ஏகன் பாபு அவங்க திருமணத்தை முன்னிட்டு இன்னைக்கு 105 பேருக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. அவங்க எல்லாம் அல்ல அண்ணாமலையார் உண்ணாமலையம் நரலால பல்லாண்டு காலம் நீடூடி சகல ஐஸ்வர்யத்தோட செல்வ செழிப்போட 16 செல்வங்களும் பெற்று நிறைந்த ஆயுளோட நோய் நொடி இல்லாம சந்தோஷமா வாழணும்னு வேண்டிக்கிறோம். சிந்து அண்ட் ஏகன் பாபு அவங்க குடும்பத்தினர் அவங்க இல்லற வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எல்லாமே செழிப்பா இருக்கணும். அவங்களுக்கு சகல ஐஸ்வர்யத்தையும் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் கொடுக்கணும். சிந்து அண்ட் ஏகன் பாபு அவங்க சார்பாக அன்னதானம் 105 பேருக்கு. இந்த அன்னதானம் செய்த 2 குடும்பத்தினர் 205 பேருக்கு இன்னைக்கு அன்னதானம் இவங்க கொடுத்திருக்காங்க. இந்த அன்னதானம் செய்த 2 குடும்பத்தினரும் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனால பல்லாண்டு காலம் நீடூடி 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 வாழணும்னு எல்லாம் அல்ல அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பாதத்துல மனதார வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். மீதி அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். எல்லாரும் மனநிறைவா சந்தோஷமா சாப்பிடுங்க. அண்ணாமலையாருக்கு உண்ணாமலையம்மனுக்கு, அண்ணாமலையாருக்கு உண்ணாமலையம்மனுக்கு, அண்ணாமலையாருக்கு உண்ணாமலையம்மனுக்கு. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். लक्ष्मी करमदे
தாத்தா சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சரி தாத்தா சாப்பிடுங்க. அதுக்கு போய் என்ன வாங்கிக்கோங்க. அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க. சிந்து ஏகன் பாபு அவங்களுக்கு. சிந்து ஏகன் பாபு. ஆமா, நல்லா இருக்கணும். நமச்சிவாய் நமச்சிவாய். வாங்க வாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஐயா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எல்லாம் நல்லா இருக்கும். நமச்சிவாய் நமச்சிவாய் நமச்சிவாய். ஜாயின் பண்றாங்க, புதுசா ஒரு வேலையில ஜாயின் பண்றாங்க. அவங்க குடும்பத்தின் சார்பாக அவங்க நல்லபடியா வேலை எல்லாமே கிடைக்கணும். அவங்களுக்கு வேலையில மென்மேலும் உயர் பதவி கிடைக்கணும். அவங்க சார்பாக ஒரு 100 பேர் கொடுத்துருக்காங்க. அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க. நமச்சிவாய் நமச்சிவாய். ஐயா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, இந்த இலையில எடுத்துடுறோம். ஐயா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஐயா அங்க பாருங்க. ஐயா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ், வெயிட் பண்ணுங்க, தயவு செய்து வெயிட் பண்ணுங்க. கிளீன் பண்ணிடணும். நல்லா தாத்தா நல்லா இருக்கணும். அன்னதானம் செய்தவங்க நல்லா இருக்கணும், நீடூடி வாழணும், பல்லாண்டு காலம் வாழணும். ஆமா, போயிட்டு வாங்க தாத்தா, போயிட்டு வாங்க தாத்தா. நமச்சிவாய். வேலைக்கு போய் நல்லபடியாக இருக்கட்டும். ஏகன் பாபு எம்ஜிஆர் சிந்து கல்யாணம் ஆகி நல்லபடியாக இருக்கும். நல்லா இருக்கும். 1000 பேர் 1000 செஞ்சாலும் இந்த அண்ணாமலை பிரசாதத்தை இவ்வளோ அரிசியோடு கொடுக்க அண்ணாமலையார் தான் கொடுக்குறாரு. நமச்சிவாய். வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. தாத்தா போயிட்டு வா தாத்தா. நல்லா இருக்கணும். எல்லாரும் அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும். எல்லாருமே சிறப்பாக இருக்கணும். ஒருத்தவங்க கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு, அவங்க நல்லா இருக்கணும். இன்னொருத்தவங்க புதுசாக வேலைக்கு போறாங்க, அவங்க நல்லா இருக்கணும். 2 பேருமே. அவங்க புதுசாக வேலைக்கு போகிறவங்க சிறப்பாக இது பண்ணி மேலும் விழுந்து அப்படி வர வந்து நான் வாழ்த்துவேன். நமச்சிவாய் நமச்சிவாய் நமச்சிவாய். போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. சரி. ஓம் நம சிவாய. தாத்தா சாப்பிட்டாச்சா? சரி. இந்த தாத்தா உனக்கு மழை கோட்டு இந்த டிஷர்ட்டு என்ன வச்சுங்க. டிஷர்ட்டு அமைச்சுவேன் பத்திரம் வச்சுங்க. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. Kara
செய்தி ரிப்போர்ட்டர் சொல்ல சொன்னாங்க. நீங்கள் என்ன ஊர்? நம்ம அதே ஊரில் பிறந்தவங்க. யாருக்கு துரோகி யார் வைக்க சொல்லணும் சரியான விசாரணை வரும். நீங்கள் என்ன ஐயா வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க? நம்ம இராணுவத்தில் இருந்தோம். இராணுவத்தில் இருந்தீங்களா? என் பேர்? என் பேர் ராஜா. சால மன்னர்கள் வீட்டில் மதுரை மீனாட்சி அம்மன். இராணுவத்துலேருந்து வந்துட்டீங்களா? இராணுவம் பணியாற்றி இருக்கு. நம்ம எல்லைக்குள்ள இருக்கோம். ஏன் வந்துட்டீங்க அப்போ? நம்ம எல்லைக்குள்ள இருக்கோம். இப்போ எல்லைக்குள்ள இப்பயும் ஒரு இப்பயும் ஒரு இருக்கு. நம்ம இப்பயும் ஃபீல்டில் தான் இருக்கீங்க. இப்பயும் இராணுவத்தில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. மாடு பணி பார்த்துக்கிருக்கோம். அண்டர் கவர் ஆப்ரேஷன் ரோலிங் நெட்டில் ரவுண்ட் இல்லை ஐயா, அண்டர் கவர் ஆப்ரேஷனா? அப்படியா? சரி. ஒரு சின்ன பிள்ளை செய்கிறது எத்தனை சின்ன பிள்ளை அது பெரிய மிகப்பெரிய கொடிய செயல். இப்போ சொந்த ஊருண்ணா? நம்ம பிறந்தது தென் மாவட்டம். தென் மாவட்டம்னா ஊர்? நேனி. தேனியா? திருவண்ணாமலைக்கு ஏன் வந்தீங்க? திருவண்ணாமலை நம்ம எல்லைக்கு உட்பட்டது. எல்லைக்கு உட்பட்டது. கோயில் தரிசனம் ஆள் மக்களுடையது. உள்ள போய் உட்காருங்க. எவ்வளவு உட்கார வைங்கம்மா. தப்பான செயல் கோர்ட்டுக்கு நம்ம கண்டிக்க மாடு மேய்க்கிறவங்கள பார்க்கணும். போங்கம்மா, போய் உட்காருங்க. அதிகமான இன்னல்கள் இந்தியா கண்டுள்ளது. என்ன வருதுங்க ராணுவத்தில்? மூளை நீட்டு கவுன்சிலர் தான். நாங்கள் கவுன்சிலராக இருந்தீங்களா? மேனேஜர் இந்திய பொருளாதாரம். இந்திய பொருளாதாரம் என்ன படிச்சிருக்கீங்க ஐயா? எஸ்எஸ்எல்சி தேர்வு முடிச்சிருக்கோம். எஸ்எஸ்எல்சி தேர்டா? எஸ்எஸ்எல்சி தேர்வு முடிச்சு ராணுவத்தில் நுழைஞ்சது. எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு ராணுவத்துக்கு போனீங்க 2002க்கு பிறகு. சரிங்க. இப்போ உங்களுக்கு பென்ஷன் வரும், இதெல்லாம் வருமே? சரி, அண்டர் கவர் ஆப்ரேஷன். கவர்ல ஆபரேஷனுக்கு எவ்வளோ சம்பளம் உங்களுக்கு மாசானா வருது? நம்ம எல்லைக்குள்ள ஊடுருவனை தடுத்து நிறுத்த முடிச்சு. அது ஓகே ஐயா. இப்போ நம்ம எல்லையிலே இல்லையே உள்ள இருக்கிறீங்களே நீங்க? எல்லைக்குள்ள வந்து ஊடுருவனை தடுத்து நிறுத்த முடியாது. ராணுவத்தோட மிகப்பெரிய அதே இப்போ நீங்க எல்லையில் இல்லையே உள்ள இருக்கிறீங்க, இந்தியாவுக்குள்ள இருக்கிறீங்க, எல்லையில தானே இருக்கணும். ஜெர்மன்லையா? கராச்சியில வந்து பார்த்தது. ஜெர்மன் கராச்சியில் இல்லை, பாகிஸ்தான்ல இருக்குது கராச்சி. உங்களுக்கு தெரியாது? எனக்கு தெரியாதா? கரெக்ட் பண்ணி கொடுக்கணும். கரெக்ட் பண்ணி கொடுக்கணும். கேட்குறவங்க இதை தெரிஞ்சு படிச்சிருக்காங்க. அது மூடி எத்துமா வேண்டித்தானே? அது மூடி எத்துமாலாம்ல? கை சுடும்ல அது அப்புறம். அதனால தான் மூடி அடியில் வச்சுக்கிறியா? போகும்போது எதுவும் வீந்துடாரா? போங்கம்மா போங்கம்மா, உள்ள போய் உட்காருங்க. கரெக்டாக பிரிச்சு கொடுங்க. நல்லையா? ஆமாம். மதுரை மதித்தரத்து பக்கத்தில் எதிர்த்து டீ கடையில் பதுங்கிருப்பாங்க. யாராவது அரைச்சி கொடுத்தீங்க தேனியில் வீரபாண்டியில் ஃபங்க்ஷனில் சாப்பிட்டவங்க சொல்லிட்டு போனாங்க. சரிங்க ஐயா. இப்போ சம்பளம்லாம் கொடுக்குறாங்களா உங்களுக்கு? பேமெண்ட் வந்துட்டு இருக்கு. பிள்ளைகளோட பேமெண்ட் வருதா? சம்பளம் வருதுங்களா? வருது. எவ்வளோ வருது? மந்த்லி 25 வருது. 25க்கு மேலே தான் வருது. 25க்கு மேலே யார்கிட்ட கொடுக்குறீங்க? அதை பெற்றவங்க நம்மளை பாதுகாக்கிறவங்க. எப்போ எத்தனை கொடுக்குறீங்க? மந்த்லி வர்றதையும் கொடுக்குறோம். நீங்கள் இங்கேருந்து போகிற இப்போ நான் உங்களை ஒரு வருஷமாக பார்த்துன்னு இங்கே தாங்கிறீங்க. இங்கே தான் இருக்கோம். இப்போ போயிட்டு ரிட்டர்ன் வந்தோம்ல. சம்பளம் அப்படியே கார்டு கொடுத்துட்டு வந்துட்டீங்க, ஏடிஎம் கார்டு? இப்போ எல்லாமே பிணைவிட்டு இருக்கு. சரி. குழந்தைங்க பேரில் போட்டு வச்சுருக்கோம். குழந்தைங்க பேரில் போட்டுன்னு இருக்கீங்களா? சரி. இப்போ அண்டர் கவர் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? அண்டர் கவர் தான் போயிருக்கோம். அண்டர் கவர் போயிட்டு உங்கள் பேச்சு எனக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு உங்கள் பேச்சு புரிய மாட்டேங்குது. ஆனால் கேள்வி கேட்டுக்கிறேன். நிழலில் நான் பேசுகிறோம். நீங்கள் எல்லையில் தானே இருக்கிற நீங்கள்? நிழலில் ஊசி காட்டு. முக்கியமான தீவிரவாதி தீவிரவாதியா? ஊடுருவிருக்காங்க. எங்கே ஊடுருவிருக்காங்க? நக்சலைட் நம்ம லைன்லேருந்து உள்ளே போகிறாங்க. இங்கே இருக்கிறாங்களா? இருக்கலாம் அப்படின்றாங்க. ஐயா வாங்க, சாப்பிட்டீங்களா? Karagre
நான் சாப்பிட்டியாப்பா? பாய் பாய். சாப்பிட்டியாம்மா? சரி சரி சரி. ஆமாம் ஆமாம், ஆட்டோவில் இல்லை காரில் கொடுத்தோம். பாய். எத்தனை முறை இல்லைன்னு சொல்லிக்கிறேண்ணா? ஐயோ, ஒரு சாப்பாடாவது கொடுத்துக்கிறேனா இல்லையா? கொடுத்துக்கிறீங்க சொல்றேன். பாய். இப்போ சாப்பிட்றீங்களா? வயிறார சாப்பிட்றீங்களா? பாய். அப்பா போயிட்டு பாய். சாப்பிட்டியா? சரி சரி, வெரி குட். சாமி எல்லாருக்கும் சாப்பாடு. இந்த குழந்தைங்களாம் அந்த இல்லைன்னு உள்ள அந்த ஏழை எளிய குடுகுடுக்காரங்கள்லாம் எல்லாருக்கும் கூட சாப்பாடு. கடவுள் நமக்கு எல்லாரையும் போட வச்சிட்டோம். ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லுவோம், யாருக்கு உங்களுக்கு ஒன்றும் இல்லை அவங்களுக்கு இல்லைன்னு இல்லை, எல்லாருக்கும். என்ன சாமி? ஆமாம் ஆமாம், சாப்பிடுங்க போகணும். அதாவது பாகுபாடு இல்லாமல் அன்னதானம் இதுக்கு மேலே. தாத்தா நமச்சிவாய். வா தாத்தா, வா தாத்தா, வாங்க போ, உட்காருங்க போங்க. ஃபங்க்ஷன் கொடுக்குறவங்க அண்ணாமலையார் அருளால் எல்லாம் கிடைக்கும். ஸ்பான்சர் கொடுக்குறவங்க, பொது உதவி செய்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கணும். எல்லாரும் அன்பாக ஓசரிப்பு அனைவருக்கும் சாப்பாடு கொடுக்குறேன். உங்களுக்கும் அண்ணாமலைக்கு அரவரம். ஆமாம், அன்பு இதனால் எங்கே ஓசரிப்பு இல்லை சொல்லுவோம். அன்பாக உட்காந்து வச்சு என்ன வேணும், எது வேணும், குழம்பு வேணுமா, சாம்பார் வேணுமா, ரசம் வேணுமா கேட்டு எந்த மருந்தும் இப்படி கொடுக்கலாம். இங்கே தான் சாப்பாடு வேணும், நானும் இங்கே தான் கேட்டு கொடுப்பாங்க. ரசம் வேணுமா, கூட்டுப்பொரியல் வேணுமா கேட்டு நல்லா அமைதியாக கொடுத்தாங்க. ஐயோ ஆமாம், இதே போட்டு தொடர்ந்து அன்னதானம் வழங்கி மக்கள்லாம் கிரிவலம் போகிறவங்கள கூப்பிட்டு அன்னதானம் வழங்கணும். ஆமாம், பௌர்ணமி அன்னைக்கு நிறையா பக்கத்தில் கூட்டம் வருது. பௌர்ணமி அன்னைக்கு அண்ணாமலையார் கிரிவலம் போகிற பக்தர்கள் மனசில் குடியிருந்து எல்லாத்தையும் அழைக்காச்சா. ஆமாம், கிரிவலம் அப்படி கூட்டம் பக்கத்தில் பக்தர்கள் கூட்டம் அலைமோது கூட்டம். பக்தர்கள் அண்ணாமலையார் மனசுக்குள்ளே போய் இறங்கி அதாவது ஆராய்ச்சார். அது கண்கொள்ளா காட்சி. பௌர்ணமிக்கு இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கணுங்க. ஆமாம், பௌர்ணமி அன்னைக்கு நடக்கிற நிகழ்வுகள்லாம் பார்த்துட்டு இப்படி ஒரு நிகழ்வுகள் 10 வருஷம் நாள் இப்படிலாம் நிகழ்வுகளை கூட கம்மியாக தான் இருந்துச்சான். இப்போ தான் கூட்டம் அதிகமாகுது. ஆமாம், ஓ நமக்கு. நீங்கள் எவ்வளோ வருஷமாக இருக்கிறீங்க? நான் ஒரு 5 வருஷமாக இருக்கேன். 5 வருஷமாக திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில்
எனக்கு விருதுநகர் பக்கம் ராஜபாளையம். என் பேர் கோபால். கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? கல்யாணம் 2 பையங்க இருக்காங்க. என்ன பண்றாங்க? ஒரு பையன் சென்னையில் அம்பானி கம்பெனியில் வேலை செய்கிறான். ஒரு பையன். இன்னொரு பையன் உள்ளூரில் வேலை செய்கிறான் ராஜபாளையத்தில். மனைவி இருக்காங்களா? மனைவி இருக்காங்க. ஏன் வந்துட்டீங்க தாத்தா? நான் 65 வயசுக்கு மேலே நான் முடியல, வேலை செய்ய முடியல. என்ன வேலை செஞ்சிருந்தீங்க? கூலி வேலை தான், பழைய இரும்பு கடையில் தான். மிக்சி கிரைண்டர் பேனெல்லாம் வயர் வேறு இரும்பு வேறு தரம் படுத்தி கொடுக்குறேன். அப்படி வேலை செஞ்சு வந்தேன். அதுக்குமே 65 வயசுக்கு மேலே முடியல. மறைய பக்கம் 2 பையங்கள் வேலை சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அங்கேருந்து என்ன செய்ய போகிறோம்? அம்மாட்ட கொடுத்தாங்க. சம்பாதிச்ச காசை அம்மாட்ட கொடுத்துட்டாங்க. நான் வேலை செய்த வரைக்கும் அங்கே இருந்தேன். இப்போ வேலை செய்ய முடியாத காலத்தில் நான் வீட்டில் யாரும் மதிக்கலாம். வேலை செய்து கொடுக்குற வரைக்கும் நல்லா மதிச்சாங்க. அதுக்கப்புறம் காசு கொடுக்கலன்னே யாரும் மதிக்கல. காசு கொடுக்கணும் எங்கேயாவது சாமி இது வேலை செய்ய முடியலன்னு சொன்னால் இங்கே வாட்ச்மேன் வேலைக்கு போ புரிஞ்சு. நான் சொந்த வீடுலாம் இருக்குதா? வீடு தான். வேணான்ட்டு வந்துட்டீங்களா? எல்லாம் மனைவி மக்கள் வச்சுருக்காங்க. நீங்க வேணான்ட்டு யாரும் வேணான்ட்டு வந்துட்டீங்களா? திருப்பி கூப்பிடல யாரும்? கிரிவலம் வராங்க. என் தம்பி கிரிவலம் வருவான். என் தம்பி மகன் கிரிவலம் வருவான். அவரும் வராங்க. இதை பார்த்து போவாங்க. கூப்பிடல யாரும் வீட்டுக்கு வாங்க? தீபாவளிக்கு வாங்க, தை பொங்கலுக்கு வாங்க. தீபாவளிக்கு வாங்க, தை பொங்கல் வெறும் விருந்தாளியை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறாங்க. வந்து ஒரு 4 நாளைக்கு இருந்துட்டு போங்க. யார் பையன் கூப்பிடுறாரா? பையன் தம்பி எல்லாம் கூப்பிடுறாங்க. எல்லாம் ஒரே லைன்ல தான் இருக்காங்க. தம்பி எல்லாம் ஒரே லைன்ல. எங்க வீடு எல்லாம். ஏன் அந்த மாதிரி ரோட்ல கஷ்டப்படுறீங்கலாம் கேட்கலையா? இந்த இடம் பிடிச்சிருந்தா இங்கே இருந்து எடுத்து போயிட்டாங்க. சரி சரி. இங்கே நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்லா துணிமணி கிடைக்கும். அப்போ இங்கே இருங்க. வீட்டுக்கு வந்து அவங்க சொந்த பந்தத்துக்கு சொல்லலாம். ஆமாம், வீட்டு சொந்த பந்தம் சொல்ல கொடுக்காம, மனைவி மக்களுக்கு சொல்ல கொடுக்காம இங்கே வந்துட்டீங்க. சரி, யாருக்கும் எந்த கஷ்டம் வேணான்னு சொல்லிட்டு சம்பாதிக்க முடியலன்ட்டு வந்துட்டீங்க. 5 வருஷம் ஆச்சு. 2019 இதில் வந்து ஞாபகம் இருக்குதா? 6 வருஷத்துக்கு மேலே 7 வருஷம் ஆகுது. 6 வருஷம் ஆச்சுதான். அங்கே சடசாமி மடம் இருக்குல்ல மேலே, மலை மேலே, அங்கே வந்து 10 நாள் இருந்தோம். தீவிரத்துக்கு வந்து அப்படியே அந்த பிறகு வந்துட்டு பேரம் பேத்திலாம் இருக்கிறாங்களா? மகனுக்கு இந்த கல்யாணம் பொண்ணு பார்க்கலாம், கல்யாணம் ஆகலாம். ஓ சரி சரி. கல்யாணத்துக்கு கூப்பிடுவாங்களா? கூப்பிட்டு வருவாங்க. நாங்கள் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுக்கலாம். கூப்பிட வருவாங்க. கிரிவலம் வரையில் பார்த்து தானே போகிறாங்க. சென்னையில் இருக்க மகன் கிரிவலம் வரான், வந்து பார்த்து போவோம். ஆமாம், பாப்பா வீட்டுக்கு வாப்பான்னு கூப்பிடலையா? திருவாரூருக்கு வாங்க பொங்கல் சொல்லிட்டு போடுவாங்க. ஓ, கையில் என்ன செலவு கொடுத்துட்டு போவாங்களா? ஒரு நாள் 100 ரூபா, ஒரு நாள் 200 ரூபா அது மாதிரி கொடுத்துட்டு போவாங்க. கொடுத்துட்டு போவாங்க. வச்சுக்கோங்க, டீ சாப்பிட்டுக்கோங்க. சரி சரி. வீட்டில் மனைவி கூட வந்து வாங்க வீட்டுக்கு போகலான்னு கூப்பிடலையா? மனைவி கூப்பிடல. கூப்பிடல. 60 வயசுக்கு மேலே வேலை செய்ய முடியலன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு தான் வந்துடணும். ஆமாம் சார், முடியல. வாஜ்மேன் வரைக்கும் போ, அங்கே போ, வீட்டில் இருக்காது. கொஞ்சம் வாங்கலாம். ஆமாம், சாப்பிட்டு இருக்க பார்க்க வீட்டில் படுத்துட்டு சாப்பிட்டு பார்க்க வேலைக்கு போ, அங்கே வேலைக்கு போ, அங்கே வேலைக்கு போ. ஏன்னா 60 வயசுக்கு மேலே வேலை செய்ய முடியல. எல்லாரும் வேலை பண்ணுங்க. வாங்க வேலைக்கு போயிட்டோம், இதான் வேலைக்கு போ. வேலை கொடுக்குற வரைக்கும் ஒன்றும் சொல்லலை சார். ஆமாம், பையங்களும் படியாக வேலை செய்ய முடியலன்ட்டு தான் இப்போ வந்துட்டீங்க அப்படிக்கா? சரி. பையங்க 2 பையங்க வேலை செஞ்சு மனைவிட்ட கொடுத்தாங்க. மனைவிட்ட கொடுத்தாங்க, அம்மாட்ட கொடுத்தாங்க. உங்களுக்கு கொடுக்கல? ஏன்னா கேட்கல, செலவு கூட எதுவும் கொடுக்கல. வாங்க மாட்டாங்க. பேச மாட்டாங்களா? ஏன்? வீட்டுக்கு போனால் கூட என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க. எங்கள் அம்மா இருக்கு. உங்க அம்மா இருக்காங்களா? உங்க தாத்தா? அம்மா இருக்கு, அப்பா காலமாயிட்டாரு. எங்கள் அம்மா போனோம்னா வா சாப்பிடு, தண்ணி சாப்பிடு, சோறு சாப்பிடு, தண்ணி சோறேன். எங்கள் அம்மா தனியாக சமையல் பண்ணுது. 2 மருமகம் இருக்கா, 2 மருமகம் சோறு வாங்காது. தனியாக ஆட்டு காசு எடுப்பு ஒரு டீ வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கு எங்கள் அம்மா தனியாக ரொம்ப ஒரே லெவலில் எங்கள் அம்மா நான் 2 மருமகளும் சோறு வாங்கி ஆரம்பிட்டேன். இவ்வளோ தூரம் வந்து வெயில் மழையில கஷ்டப்பட்டு நிற்கிறேன்னா ஒரு வாட்டி கூட வீட்டுக்கு போகணும்னு தோணலை உனக்கு? வீட்டுக்கு போகணும்னு தோணலை? ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் போனோம். ஒரு 10 நாள் இருந்துட்டு அப்படியே திருச்செந்தூர் அங்கங்கே போயிட்டு திரும்ப அங்கே வந்துட்டேன். ஏன்? திருவண்ணாமலை நல்லா இருக்கு.
யாருக்கு சாப்பாடு கிடைக்கும், சாப்பாடு கிடைக்குது, துணிமணி கிடைக்கும், துணிமணி கிடைக்குது. வாராங்க போகிறாங்க 1 ரூபா 2 ரூபா சில்லறையும் கொடுத்தாங்க. வேற எந்த ஊர்லயும் இந்த மாதிரி இல்லை. நான் கேட்க மாட்டேன் யார்ட்டையும், நாங்கள் காசு கூட பணம் கொடுங்க. அவங்களாம் திருவள்ளம் போகிறாங்க வந்து 5 ரூபா கொடுத்தாங்க, 10 ரூபா கொடுத்தாங்க. ஆமாம், அரிசி சாப்பிட வச்சுக்கூட. சரி தாத்தா. சரி சார், அண்ணாமலை கரவரம். ஓ நமச்சிவாய நமக்கா. அண்ணாமலை கரவரம். சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. சரி சார். சுற்றி வருவீங்க, எல்லாரும் பார்ப்பீங்க. இப்போ ஒரே இடத்துல இருக்கீங்க, உங்களை தேடி வர மாதிரி ஆயிடுச்சு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நிறைய சாப்பாடு வீணாகுது. இவ்வளோ சுற்றி வந்து கொடுத்தது இல்லையா? நம்மளது இல்லை, பொதுவாக எல்லாருக்குமே இப்போ சாப்பாடு நிறைய பேர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. கொடுக்க ஆரம்பிச்சோடனே சாப்பாடுகள் வந்து எல்லாருக்குமே வீணாகுது. இங்கே வந்து அதை பாருங்க, இந்த மாதிரி வாழை இலை போட்டு வயிறார சாப்பிட்டு அழகாக இப்போ உட்காந்து சாப்பிட்றாங்களா, இந்த மாதிரி வாழை இலை போட்டு வயிறார சாப்பிட்டு போகலாம். அதுக்காக தான் ஐயா. தங்கச்சி ஒருத்தர் காணாமல் போயிட்டாங்க. ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. போன வாரம் கூட வந்து உங்களை பார்த்து பேசிட்டோம். கொஞ்சம் பிஸியாக இருந்தீங்க. ஆமாம் ஆமாம். இன்னைக்கு இதோ இப்போ பந்தி முடி சாப்பிடலாம். சாப்பிட்டீங்களா? ஆன்மீக மாநாடு நடந்தது. ஆமாம் ஆமாம். 2 நாள் அங்கே. சரி சரி சரி. என்ன ஊர்லேருந்து ஐயா வரீங்க? இதே ஊர் தானே. சரி சரி. மீன் மார்க்கெட் அந்த வீடு. சரி சரி, காமிங்க, ஃபோட்டோ காமிங்க, யாருன்னு பார்க்கலாம். அவலூர் பேட்டை ரோடு. உங்களுக்கு லொக்கேஷன் பேட்டை ரோடு. ஓகே, நான் நோட் பண்ணிக்கிட்டேன், நான் வந்துடுறாங்க. ஓகே ஓகே ஓகே. மோகன் சொல்லு மோகனே. நான் வந்துட்டீங்களா? அது ஒரு 1/4 மணி நேரத்தில் வந்துடுவாங்க. கிருஷ்ணா மண்டபத்தில் வந்துடுறீங்களா? நம்ம பைபாஸ் சண்டே வந்துடலாம். நம்ம பைபாஸ் சண்டே எந்த
Shiva,